சிங்கமல்லியில் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் சந்துக்களை வியாபாரம் பண்ணுறோம். சின்ன கடையாக தான் தொழில் பண்ணுறோம். அன்றைக்கி ஆண்டவத்தில் சிவமூர்த்தி வாத்திரை ஆண்டவத்தில் நல்லாயிருக்கும். அந்த பசுமாடு நாங்கள் கடையில் காத்திருக்கோம். நாங்கள் கதவு திறந்த உடனே முதல்ல அது தான் விட்டு போவாங்க. அதுவாக தேவையான சாப்பிட்டு எந்த பொருளையும் சேதப்படுத்தாமல் அதுவாக போய்ட்டு அதுவாக தன்னால் வந்துடும். ஒரு நாளைக்கு 2 வடை 3 வடை வரும். நாங்கள் எதுவும் தொந்தரவு கிடையாது, சந்தோஷமாக எடுத்துருவோம். சிவமூர்த்தியாக வராரு, அது சிவமூர்த்தி இடங்க. இந்த ஸ்தாபனம் வந்து சிவமூர்த்தி இடங்கிறனால அது வாசல் நம்ம இருக்கோம், நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு சந்தோஷமாக சிவமூர்த்தியை கடைக்கு வரான்னு நாங்கள் நினச்சிக்குவோம். மற்ற மாடுகள் வந்தாலும் அதுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ, வெள்ளமோ ஏதோ கருப்படியோ ஏதோ கொடுத்து எங்களால் முடிஞ்சது செஞ்சுக்குவோம். அது நல்ல முறையில் வந்துட்டு நல்ல முறையாக வருவாங்க. சிங்கப்பூரில் அடுத்த மாடு எவ்வளோ இருந்தாலும் சிவமூர்த்தி மாடு யாருக்கும் எதுவும் தொந்தரவு கொடுத்தாது கிடையாது. அதுவாக கடைகளுக்கு தெரியும், அதுவாக தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும். இன்னும் சிவமூர்த்தி நாளை யாருக்கு எந்த தொந்தரவு முடியாது. வாத்திரையாக இருக்கிறதால சிவமூர்த்தி வாத்திரையால் நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரண சிங்கமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இது நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு அனுக்கிறாங்க. இந்த அளவுக்கு பெருமை சொல்லிக்கிறோன்னா எங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கார், எங்கள் பொண்ணு நல்லா இருக்குது, அவங்களுக்கு அனுப்பி